அவ்வளோதாங்க விக்கெட் டைம். ஸோ எல்லாத்தையும் விக்கெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் அவ்வளோதான் எல்லாத்தையும் விக்கெட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அது என்ன ஏரியா சொன்னீங்க சார்? என்ன ஊர் சார்? பெரக்பூர்ப்பா. சரிங்க சார். ஏதோ பராக்பரா ஊரா, அங்கே வர சொல்கிறார் பஸ் ஏறி. ஏம்பா என்னப்பா பான் பராக் மாதிரி சொல்கிற, ஒழுங்கா கேளுப்பா. வட்டம் வடக்கா இது வந்து சார் வட்டவாடா. ஸோ வட்டவாடாவில் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேட்குதுடா. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ராக போகுது. இல்லை இப்போ போகிறப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக பேக்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம். வேறு பேக்ஸும் இருக்குது. இது பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். டென்ட்டு இன்னும் நல்லா கீழே போட்டுருந்தாங்க. நாங்கள் படுத்து உருண்டு. Good morning. Why are you gay? பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் காமிக்கிற பாருங்க, அந்த பெட்ஷீட்லாம் இருக்குல்ல எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு மொத்தமாக 4 கொடுத்தாங்க இது உட்காந்து கதை பேசுகிறதுக்கு. மொத்தம் 4 டென்டிஸ்ட்டு. இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது. மார்னிங் வந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. கேமரா தெரியாது பட் ஆனால் இங்கேயே வந்து வந்துருச்சு. நான் இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாக் இருக்குது. இருக்கா இப்போ அடிச்சிடலாம். ஐயோ வண்டி வேறு செயின் லூப்லாம் போயிட்டு செயின்லாம் சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம் வண்டி போகிறதுலாம் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது. பாருங்க இங்கே தான் நாங்கள் பேக்ஸ்லாம் வச்சுட்டு திரும்பவும் எல்லாத்தையும் எடுக்கிறோம். இது வந்து இப்படி எம்டி எல்லாம் பெட்ஷீட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆமாடா டென்ட்டு கேம்ப்பு கூகுள் ரிவ்யூ கொடுத்துட்டு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக ரொம்ப கொடுத்துரு. இந்த கூட்டத்தில் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு மிகுந்த ஒர்த்தாக இருந்துச்சுங்க. டென்ட் ஸ்டே ஃபுட்டு அதில் பூரா என்ன காமிடா ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த ஃபயர் கேம்ப்பு ஸோ கொடுத்த அவங்க சர்வீஸ் ஆகிறட்டும் எல்லாமே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கூட்டின்னு போனாங்க வியூ பாயிண்ட் கூட்டின்னு போனாங்க. அந்த வியூ பாயிண்ட்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. வியூ பாயிண்ட் எல்லாம் இங்கேருந்து இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போ மொத்தமே மூடிட்டு பார்க்க முடியல. அது இல்லை வீடியோவில் இருக்குது. நீங்கள் உள்ள என்ன நிறைய இருக்குது, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது எல்லாத்துலேயும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் சர்வீசஸ் நாங்கள் போன எல்லா பிளேஸ்லுமே. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா போகிற வழி பாருங்கள். அங்கேருந்து ட்ரெக் பண்ணி தான் இந்த இதுக்கு வரணும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில். ஸோ பார்ப்போம் நான் உங்களுக்கு போகிறப்ப காமிக்கிறேன். அப்போயே வந்து சார்ஜர் இல்லை, அதனால் வந்துட்டு கேமரா சார்ஜ்லாம் போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எல்லா டென்ட்டும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் 2 பசங்க ஸ்டே பண்ணுங்க டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே -1 டிகிரியில் போனாலுமே அந்த பெட்ஷீட்லாம் தாங்குற அளவுக்கு தான் பெட்ஷீட்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வரேன் தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு டென்ட்டில் 2 பேர் படுக்கலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஒரு 3 பேர் படுத்துன்னு வந்தோம். அப்போது அவங்க எதுவும் சொல்ல எல்லாமே கம்ஃபர்டபுளாக இதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக மாற்றி கொடுத்தாங்க. எல்லாமே எதுவுமே நோ சொல்லாமல் கைண்டாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் 10 ஸ்டார் கொடுத்தாங்கன்னா 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் டென்ட் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம நல்லா நினச்ச மாதிரி ஃபன் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்லாம் லாஸ்ட்டில் அந்த பார்ட்டி ரைடர் நீங்கள் எதனா சொல்ல விரும்புகிறீங்களா இந்த டென்ட் ஸ்டே பற்றி? இவன்டா ஆமாடா இவன்டா ஒன்றும் இல்லை. அவன் நைட்டு மட்டையாக வேண்டியது. ஸோ அவன் வந்து மட்டையாக ப்ராப்ளமே இல்லை. அவன் நைட்டே வந்து மட்டையாக இருந்தானா செம ஃபன்னாக இருந்திருக்கும் நைட்டு. அது பரவாயில்ல, மார்னிங்காக நாங்கள் பண்ணிட்டோம். என்ன என் பூல சிரிக்கிற? ஆக்சுவலாக என்னன்னா இந்த இடம் ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பாட்டு பாட இவன் வந்து பாட்டு பாட ட்ரை பண்ணா நினைக்கிறேன். இல்லை அந்த இடம் ஒன்று இருக்குமா? அதனோட ஆப்போசிட் பிளேஸ் இது. அது சொல்லுங்க ப்ரோ. இது டென்ட். இது எந்த இடம் பேர் என்ன? மூணார் டென்ட் கேம்பிங். ஆக்சுவலாக இது வந்து
எல்லாருக்குமே பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். யார் வேணால் வரலாம், கப்பலாகவும் அவன் வர்றாங்க. நெக்ஸ்ட் டைம் கப்பலாக வரது பிளான் போட்டு இதை சொல்லின்னு இருக்கா, கப்பலில் மீன் பண்ணுறது. அது ஃபியூச்சரில் எப்படி வேணால் நடக்கலாம். நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம்பா. நான் சொன்னது அவள ரொம்ப குனியாதரா. அவ்வளோதான் நோட். நாங்க பேச்சுலரா வந்தோம். பெர்ஃபெக்ட்டான பிளேஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நைட் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா டாப் டேஷன் ஆப்போசிட்டில் எங்கே இருக்குது, கொழுக்குமலை வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே. இந்த அண்ணன் தான் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டது வேற லெவல் பார்த்துட்டாரு. நம்ம கூடயே வைப் பண்ணுவார். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு நம்ம கூட எல்லாம். கவலைப்படாதீங்க, யாரு வந்தாலும் அவங்க கூட வைப் பண்ணுவாங்க. வித் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் செக் அவுட் டைம் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் உங்க கூட வைப் பண்ணுவார். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைமில் அவனு தான். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் சாரி எனக்கு தெரியாது. 12:30 ஆக போகுது. 12:13 ஆகுது. இப்போ வரைக்குமே நாங்கள் இன்னும் செக் அவுட் ஆகாமல் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ணனை வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி கிளம்புங்க. நாங்கள் இந்த நடுவில் டான்ஸ்லாம் போட்டு அவரே ஸ்பீக்கர் எடுத்து கொடுத்து பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் எங்களை இருக்க வச்சு அவரே அது வீடியோலாம் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எதனா எங்களை பற்றி சொல்ல விரும்புவீங்க? நீ இன்னும் போலையா? ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளியே போடான்னு சொன்னல. ஏன்டா என்ன போல நீ? வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா பசங்க பொறுக்கி பசங்க பொறுக்கி பையன் பொறுக்கி. ஏதாச்சும் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இது கான்டாக்ட் நம்பர்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். ஓகே வாங்க கிளம்புவோம். டேய் ஏதாவது மறந்து எடுத்துக்கோங்க. இதில் கீழெலாம் இருந்துச்சு மட்டும் வச்சு அந்த வண்டி சாவி எந்த உங்ககிட்ட தானே கொடுத்தேன். வண்டி சாவி நீ என்கிட்ட கொடுத்தது வந்து அந்த ஃபேன்ட்லேயே இருக்க உள்ள வேறு எடுக்கணும் அங்கே போயிட்டு. சரி வாங்க போயிட்டு அங்கே எடுக்க முடியாது, எடுத்துக்கலாம்டா. மாட்டிட்டு நான் திரும்ப கழட்டி. டேய் சம்பத்தா, இதில் வந்து வண்டி சாவி எடுத்துனியா? எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட்டாக நாங்கள் ஃபைனல் செக்அப் பண்ணின்னு இருக்கோம். ஃபைனல் செக்கிங் போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஃபைனலாக பார்த்துக்கோங்க. நான் அந்த பிளேஸுக்கு போகவே இல்லை. அந்த பிளேஸில் வந்து டிஜே எல்லாம் போட்டிருந்தேன். என்ன பாட்டில் சரி வாடா. இங்கே பாருங்க ஃபாக் இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபாக் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இங்கே இருக்கிறது நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஓகேங்க. தண்ணியெல்லாம் அவங்க ஆயுர்வேதிக் தண்ணீர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு. நைட்டில் இந்த குளிர்னாலெல்லாம் ஹாட் வாட்டர் தான் எல்லாம். பசங்களுக்குலாம் எனர்ஜி இருக்கு நிறைய. இந்த பையன் பாருங்க, நான் இன்னும் வைப்பாக வந்துருக்கேன். மார்னிங் எல்லோரும் ஒரு 10 பூரி சாப்பிட்டு அதுக்கப்புறமா டான்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எல்லாமே ஃபுட்டு எல்லாமே அன்லிமிட்டட் சொல்லணும். ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் சிக்கன் சொல்லியிருந்தாங்க. பட் மார்னிங்கும் கொடுத்தாங்க. மார்னிங்கும் அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ எல்லாம் டேஸ்ட் வைஸ் கூட சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே பிடிக்கும் ஆக்சுவலாக. பைக்கர்ஸுக்கு வர வழியெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பைக்கர்ஸுக்கெலாம் நீங்கள் பாருங்கள், இப்போ ட்ரோன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த இதுதான். சரி போகிற வழி சரி. இப்போ நம்ம பின்னாடி ஒரு ரைடர் வரான் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரைடர் வந்து ஹெல்மெட்டில் இப்போ கேமரா போட்டுட்டு ஓட்டுவான். உங்களுக்கு வந்து அந்த வியூ இப்போ பைக் வந்து எந்த வியூவில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரோன் எடுத்துகிட்டு இருந்துட்டோம். அதனால் நாங்கள் ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. இதுவே தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கே சார்ஜர்லாம் பற்ற மாட்டேங்குது. பேக் மாட்டிட்டு யாரும் முடியல. இவரு பேகை மாட்டிட்டு சாப்பிட்டு டான்ஸ் வேறு போட்டுட்டோங்க. கால் வலி. பின்னாடி எப்படி வரானுன்னு தெரியல. சவுண்டு போடாமல் அமைதியாக வந்துன்னு இங்கே பாருங்க, எல்லாம் வேறு மூட்டையாக தூக்கின்னு வந்துட்டோம். ஆனால் போட்டுக்கிறது நான் எதுவுமே போட்டுக்கலங்க. பாருங்க தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. ஓ சாரி. அதெல்லாமே போவோம். இந்த பக்கம் மலை தான். நைட்டில் நடந்து வரப்போ இந்த பக்கம் பள்ளம். விழுந்தீங்கன்னா அது உருண்டு கீழே போயிடுங்க.
போகிற வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே டீ எஸ்டேட் உள்ள ஏறி தான் போகும். ஸ்டெப்ஸு உந்து ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி ஏறி போகிறான்னுட்டு ஏற முடியாமல். அதில் எதை சொல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் தாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது கஷ்டம்னு சொல்ல முடியாது, நாங்கள் ஒரு சோம்பேறிங்களாக இருக்கனால எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். இது மூணாருக்குள்ளே ஆல்ரெடி யாருன்னா போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இங்கே வந்து ஃபாகாக இருக்கனால நம்மளாம் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, இவனுக்கு உடனே கலாய்ப்பானுங்க. இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சவால் உருண்டாங்கோ அத்தா, சவால் உருண்டாங்கோ மாலை, சவால் உருண்டாங்கோ அத்தா, சவால் உருண்டாங்கோ. வோடாஃபோன் மட்டும் தான் நெட்வொர்க் வருது. அங்கே ஒய்ஃபையும் இருக்குது. ஒய்ஃபை இன்னொரு ப்ளஸ் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல, ஒய்ஃபை போட்டிருக்காரு அண்ணன். ஒய்ஃபையும் நல்லா தாங்க ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒய்ஃபை போட்டு உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறப்ப நல்லா தான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்லான்னு இங்கே வந்து ஸ்ட்ராபெரிலாம் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு. நாங்களே ஆக்சுவலாக வந்துட்டு அது மாதிரிலாம் பண்ணாங்களான்னு தெரியாது, நாங்களே செடி இருந்துச்சு கேட்கல, எதுவுமே பண்ணல, நாங்களே போய் அறுத்துக்கணும். அவங்க பார்த்துட்டும் எதுவுமே சொல்லலை, ஓகே அறுத்துக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. Wake up to reality. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னாக்காலே நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரூட் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட, அவங்களே தான் கொடுத்தாங்க. சீதாப்பழம். சீதாப்பழம் சொல்கிறானுங்க, ராம் சீதாப்பழம் தெரியலங்க. அது இன்னும் நிறைய இருக்குங்க. இவங்க இன்னைக்கு இவங்க கொடுத்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குல்ல, ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயமும் நல்லா பார்த்து பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு. அவனுக்கு பாருங்க அங்கே வந்து லைனாக இதான் நம்மளோட கேங். முன்னாடி ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கோம், முன்னாடி ஒரு 2 பேர் போயின்னு இருக்காங்க. அவனுக்கு அப்பப்போ காமிச்சிக்கிறேன், பிரச்சனை இல்லை. அந்த ஸ்மால் பாய்ஸ் ஒன்றில் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் தான், அவனால் முடியலையா, கேமரா கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு நடந்து போயின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் அப்போயே இந்த பக்கம் தான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணோம். இப்போ தான் அந்த வியூ பாயிண்ட்டை க்ளோஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஃபாக் வந்து தூரமாக இருந்தும் நம்மளால பார்க்கவே முடியாது. 7 to 9 போயிடணும். நீங்கள் வந்து அதான் முன்னாடி நாளே செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களை மார்னிங் எந்திரிச்சு அவங்க உங்களை வந்துட்டு சூப்பரா மச்சா அடி வச்சுக்கூடா எந்திரிச்சு அவங்களே என்ன ஆச்சா பாரு அப்படியே போடுங்க பாரு. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். நம்ம இங்கேருந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இங்கேருந்து காரில் கூட்டின்னு போய்ட்டு நம்ம பைக் இருக்கிற இடத்துல விட்டுறாங்க. பைக்கெலாம் ஒரு இடத்துல அங்கேயே பார்க் பண்ணிட்டோம். நைட் என்னன்னால அது இந்த இதில் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரெக்கார்ட் பண்ணாலும் தெரியாதனால நாங்கள் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ போகிறப்போ காமிக்கிறோம் பாருங்கள் பைக் பார்க்கிங் ப்ளேஸு சேஃப்டியாக இருக்குங்க எல்லாமே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் இங்கே இருந்தாலுமே நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டு தைரியமாக வந்து வெளியில் போயிட்டு அங்கே சுற்றிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அங்கே கேமராலாம் வச்சு அந்தண்ணே அவங்க ஃபேமிலியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்கும் சேஃப்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே அங்கே போய் எடுத்துக்கலாம். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? அவங்களே அங்கே இங்கேருந்து காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து நம்மளோட பைக்கெல்லாம் கேரி பண்ணிவிட்டு இந்த பேக்லாம் திரும்ப கட்டணும்.
பேக் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக எல்லா இடத்துமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இப்போ போகிற பிளேஸ் எல்லாமே. ஸோ பார்ப்போம். பிளானே இல்லைன்னு சொன்னல. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பிளான் வந்து மூணாறுலேருந்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லோக்கலில் இருக்கிற பிளேசஸ்லாம் போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து சுற்றிட்டு தான் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு டைமிங் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்ப்போம். நாங்கள் எப்படி பிளான் போட்டிருக்கோன்னா ஒரு நாள் ஸ்டே, ஒரு நாள் நைட்டு ஸ்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ராவலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். மற்ற நாளாக ரைட் பண்ணிவிட்டு பகலில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்துட்டு பைக்கில் போனாலும் மோஸ்ட்லி சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு டே வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக கேமரா என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல.